வணக்கம் நண்பர்களே! டெக்ஸல் ஹெல்த் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் பார்க்க போரும் முக்கியமான தலைப்பு சிறுநீரக நோய் கிட்னி டிசீஸ். பலருக்கு சிறுநீரக நோய் இருப்பதே தெரியாது. ஏனெனில் ஆரம்ப கட்டங்களில் அறிகுறிகள் மிகவும் குறைவாக இருக்கும். அறிகுறிகள் தெரியும் போது நோய்கள் முன்னேறி இருக்கலாம். அதனால் இந்த வீடியோவில் சிறுநீரகத்தின் வேலை என்ன, கிட்னி டிசீஸ் ஏன் வருகிறது, ஆரம்ப அறிகுறிகள் என்ன, எந்த உணவுகளை சாப்பிட வேண்டும், டயாலிசிஸ் என்றால் என்ன, கிட்னி ஃபெயிலியர் என்றால் என்ன என்பதை முழுமையாக தெரிந்து கொள்வோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிறுநீரகம் அப்படின்னா என்ன? மனித உடலில் 2 சிறுநீரகங்கள் உள்ளன. அவை முதுகுப்புறத்தில் விலா எலும்புகளின் கீழ் பீன்ஸ் வடிவில் காணப்படும். இந்த சிறுநீரகத்தின் முக்கிய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இரத்தத்தை சுத்தப்படுத்துதல், கழிவுகளை வெளியேற்றுதல், நீரின் அளவை கட்டுப்படுத்துதல், இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துதல், சிவப்பு இரத்த அணுக்கள் உருவாக உதவுதல். அதாவது முக்கிய வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரத்தத்தை சுத்தப்படுத்துதல், கழிவுகளை வெளியேற்றுதல், நீரின் அளவை கட்டுப்படுத்துதல், இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துதல், சிவப்பு இரத்த அணுக்கள் உருவாக உதவுகிறது. இந்த சிறுநீரகம் எப்படி வேலை செய்யுது? ஒவ்வொரு நாளும் சுமார் 150 முதல் 180 லிட்டர் இரத்தத்தை வடிகட்டுகிறது. அதில் யூரியா, கிரியேட்டினின் நச்சுப் பொருட்கள் அகற்றப்படுகின்றன. சிறுநீரகம் பாதிக்கப்பட்டால் இந்த கழிவுகள் உடலில் சேரத் தொடங்கும். அதாவது ஒரு சிறுநீரகம் எப்படி வேலை பார்க்குது அப்படின்னா, சுமார் 150 முதல் 180 லிட்டர் இரத்தத்தை வடிகட்டுது. இதில் இருக்க யூரியான், கிரியேட்டின் நச்சுப் பொருட்கள் எல்லாத்தையும் வெளியேற்றுது. இந்த சிறுநீரகம் பாதிக்கப்பட்டால் இந்த கழிவுகள் நம்ம உடலில் தங்கிவிடும். கிட்னி டிசீஸ் அப்படின்னா என்ன? சிறுநீரகங்கள் சரியாக வேலை செய்யாத நிலையே கிட்னி டிசீஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். இதில் 2 வகைப்படும். அக்யூட் கிட்னி இன்ஜுரி, திடீரென ஏற்படுவது. குரோனிக் கிட்னி டிசீஸ், மெதுவாக வருடங்கள் ஆகி இது பாதிப்பு ஏற்படும். இதுக்கு ஆரம்ப அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சிறுநீரக நோயின் ஆரம்ப அறிகுறிகள் அதிக சோர்வு, உடல் பலவீனம், பசி இல்லாமல் மாதிரி இருக்கும், குமட்டல் வரும், கால்களில் வீக்கம் இருக்கும், கண்களை சுற்றி வீக்கம் வரும், அடிக்கடி சிறுநீர் கழித்தல் வரும், இரவில் பல முறை சிறுநீர் கழிக்கிறதுக்கு வரும், சிறுநீரில் நுரை மாதிரி இருக்கும், அப்புறம் தோல் அரிப்பு, மூச்சு திணறல் போன்ற முக்கிய அறிகுறிகள் ஆரம்ப நிலையில் காணப்படுகின்றன. சரி, அப்போ முக்கிய காரணம் என்ன இந்த கிட்னி ஸ்டோனுக்கு? டயபெட்டிக்ஸ். உலக அளவில் கிட்னி ஃபெயிலியருக்கு முதல் காரணம் டயபெட்டிக் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் நிறைய மெடிசன்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ அதனாலேயும் இந்த கிட்னி ஃபெயிலியர் வர்றதுக்கு காரணமாக அமையலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹை பிளட் ப்ரெஷர். இந்த ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கவங்களுக்கு சிறுநீர நரம்புகளையும் சேதப்படுத்த நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒபிசிட்டி. இந்த ஒபிசிட்டி இருக்கிறனாலையும் உங்களோட கிட்னி ஃபங்க்ஷனில் சில ப்ராப்ளங்கள் உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்புறம் வந்தீங்கன்னா, ஸ்மோக்கிங் பண்ணுறதுனால, அப்புறம் சிலவங்களை பார்த்தீங்கன்னா பெயின் கில்லர் மருந்துகள் அதிகம் யூஸ் பண்ணுவாங்க. என்ன வந்தாலும், ஒரு தலைவலி வந்தால் பெயின் கில்லர், உடம்பு வலி வந்தால் பெயின் கில்லர், கை கால் பெயின் வந்தால் ஒரு பெயின் கில்லர் மருந்து எடுப்போம். என்ன பார்த்தாலும் ஒரு பெயின் கில்லர் மருந்து எடுப்பாங்க. அவங்களுக்கும் கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்புறம் கிட்னி ஸ்டோன் அப்படியும் உங்களோட கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஃபெக்ஷன். சில டைமு கிட்னியில் ஸ்டோன் அந்த மாதிரி அது இன்ஃபெக்ஷன் ஆகி அந்த கிட்னியை ஃபெயிலியர் ஆக்குறதுக்கு ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. மரபணு காரணங்களாலேயும் இந்த கிட்னி ஃபெயிலியர் வர வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பரிசோதனைகள் என்னென்ன பரிசோதனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, யூரின் டெஸ்ட்டு. அதில் என்ன பார்ப்பாங்கன்னா, புரதம், அதாவது
கிரியேட்டின் எல்லாம் இருக்கா அப்படின்னு உள்ளதா பார்ப்பாங்க. இந்த யூரின் டெஸ்ட்டில் புரதம் உள்ளதா அப்படின்னு பார்ப்பாங்க. யூரின் டெஸ்ட்டில் புரதம் எப்படி இருக்கான்னு, அதாவது புரோட்டீன் அதிகமாக படிஞ்சிருக்கான்னு உள்ளதா பார்ப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளட் டெஸ்ட். இந்த பிளட் டெஸ்ட்டில் கிரியேட்டின், யூரியா இது 2மே எவ்வளவு லெவலில் இருக்குது அப்படின்னு உள்ளதா பார்ப்பாங்க. இந்த யூரியாவும் கிரியேட்டின் அதிகமாக இருந்ததுன்னா கிட்னியில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு உள்ளதை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இஜிஎஃப்ஆர் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது. இது வந்து கிட்னியோட செயல்திறன் எப்படி இருக்குன்னு உள்ளதை கணக்கிட இது உதவுகிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக உள்ள அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், சிடி ஸ்கேனு இது எல்லாமே உங்களுடைய கிட்னி ஃபெயிலியராக இருக்கா அப்படின்னு உள்ள பரிசோதனைகள் பார்க்குறக்கூடிய டெஸ்ட். அதாவது யூரின் டெஸ்ட்டு, பிளட் டெஸ்ட்டு, இஜிஎஃப்ஆர் டெஸ்ட்டு, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனு, சிடி ஸ்கேனு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்னி டிசீஸு நிலைகள் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது சம் ஸ்டேஜஸ் இருக்குது. ஒரு 5 ஸ்டேஜ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா முதல் ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிறிய பாதிப்பு. அதாவது முதல் ஸ்டேஜாக இருந்தால் கிட்னி வந்து ஒரு சின்னதாக பாதிச்சிருக்குன்னு உள்ளது தான் அதை வந்து முதல் ஸ்டேஜாட்டு கன்சிடர் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2வது ஸ்டேஜ். இந்த 2வது ஸ்டேஜை பார்த்தீங்க அப்படின்னா லேசான பாதிப்பு. அதாவது முதல் ஸ்டேஜ் வந்து சிறிய பாதிப்பு, அடுத்து வந்து லேசான பாதிப்பு. அதாவது சிறிய பாதிப்பும் விடைக்கும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அது வந்து லேசான பாதிப்பு ஸ்டேஜ் 2ன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 3 இது வந்து மிதமான பாதிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த 2 லெவலும் கொஞ்சம் அடுத்த கட்டம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 4 கடுமையான பாதிப்பு. இது வந்து இந்த 3யும் தாண்டி அடுத்த நிலைக்கு போகிறது தான் இந்த கடுமையான பாதிப்பு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசி நிலை தான் நம்ம கிட்னி ஃபெயிலியர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த கிட்னி டிசீஸ் வந்து 5 ஸ்டேஜ் கடந்து போகுது. அதில் முதல் ஸ்டேஜ் சிறிய பாதிப்பாக இருக்கலாம், 2வது ஸ்டேஜ் லேசான பாதிப்பாக இருக்கலாம், 3வது ஸ்டேஜ் வந்து மிதமான பாதிப்பாக இருக்கலாம், 4வது ஸ்டேஜ் வந்து கடுமையான பாதிப்பாக இருக்கும், 5வது ஸ்டேஜ் வந்து கிட்னியர் ஃபெயில் ஆகிறது. அதை தான் நம்ம வந்து கடைசியாக இந்த ஸ்டேஜ் எல்லாம் கண்டறிஞ்சு வச்சோன்னா அந்த மாதிரி கடைசி ஸ்டேஜ் தான் கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு உள்ளதை டிக்ளேர் பண்ணுறாங்க. ஸோ சாப்பிட வேண்டிய உணவுகளை பார்த்தீங்க அப்படின்னா கீரை வகைகள் சாப்பிடுங்க, வெள்ளரிக்காய் சாப்பிடுங்க, ஆப்பிள் சாப்பிடுங்க, பேரைக்காய் சாப்பிடுங்க, ப்ரோக்கோலி சாப்பிடுங்க, முட்டையில் உள்ள வெள்ளையை மட்டும் சாப்பிடுங்க, அப்புறம் வந்து மீன் சாப்பிடுங்க. ஸோ கீரைகள், வெள்ளரிக்காய், ஆப்பிள், பேரைக்காய், ப்ரோக்கோலி, முட்டை, வெள்ளை மற்றும் மீன் இதெல்லாம் சாப்பிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா தவிர்க்க வேண்டிய உணவுகள்னு கொஞ்சம் சில உணவுகள் இருக்குது. அதிக உப்பு சாப்பிடாதீங்க, ஃபாஸ்ட்டு ஃபுட்டு சாப்பிடாதீங்க, ஸ்டாப் ட்ரிங்க்ஸை குறைங்க, ப்ராசஸ்டு ஃபுட்டை குறைங்க, பீஸா, சாசேஜ் இதெல்லாம் வந்து சாப்பிடாங்க. முக்கியமாக அதிகமாக உள்ள உப்பு உணவுகளை தவிர்ப்பது நல்லது. தண்ணீர் எவ்வளோ குடிக்க வேண்டும், கிட்னி நோய் நிலையை பொறுத்தது. அதாவது ஒரு தண்ணீர் ஒரு கிட்னி நோயாளி இருக்காங்க அப்படின்னா எப்படி தண்ணீர் குடிக்கணும் அப்படின்னா உங்களோட கிட்னி நோயின் நிலையை பொறுத்து, அதோட எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு பொறுத்து தான் தண்ணீரை எடுக்க வேண்டும். மருத்துவர் ஆலோசனை இது அதிகம் அடிக்கும். அனைவரும் அதிக தண்ணீர் குடிக்க வேண்டும் என்பது தவறான கருத்தாகும். உங்களுடைய மருத்துவர் ஆலோசனை எவ்வளோ தண்ணி குடிக்க வேண்டும்ங்கிறது பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை முறை மாற்றங்கள். அதாவது நடைப்பயிற்சி, எடையை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும், புகைப்பிடித்தலை நிறுத்தணும், ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும், டயபெட்டிக்ஸை கட்டுப்பாடு. அதாவது நடைபயிற்சி, எடை கட்டுப்பாடு, புகைப்பிடித்தல், ரத்த அழுத்தம் ஹைப்பர் டென்ஷனை கம்மியாக வைக்கணும், உங்களோட சுகர் லெவலை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும். சிகிச்சை முறை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது சிகிச்சை முறையில் சில மருந்துகளை எடுக்கிறாங்க. பிளட் ப்ரெஷர் மெடிசன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, டயபெட்டிக்ஸ் மெடிசன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டயட்டு தெரப்பி, ஃப்ளூயிடு கண்ட்ரோலு, ரெகுலர் மானிட்டரிங் இதெல்லாம் தான் இந்த கிட்னி ஃபெயிலியருக்குள்ள சிகிச்சை முறைகள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்புறம் டயாலிசிஸ் என்றால் என்ன? சிறுநீரகம் வேலை செய்யாத முடியும் போது இயந்திரம் மூலம் ரத்தத்தை சுத்தப்படுத்துவது தான் டயாலிசிஸ். இதில் வந்து ஹீமோ டயாலிசிஸ், பெரிட்டோனியல் டயாலிசிஸ்னு 2 முறை இருக்குது. அப்புறம் அடுத்த ஸ்டேஜ் தான் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட். சிறுநீரகம் முழுமையாக செயலிழந்தால் மாற்று சிகிச்சை கூட செய்யப்படுகிறது. தவறான நம்பிக்கை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்னி நோய் வயதானவர்களுக்கு மட்டும் வரும்னு உள்ளது அது தவறான நம்பிக்கை. எந்த வயது வரைக்கும் வரலாம். தண்ணீர் அதிகமாக குடித்தால் கிட்னி நோய் வராது அப்படின்னு உள்ளதும் ஒரு தவறான நம்பிக்கை. டயாலிசிஸ் செய்தால் வாழ்க்கை முடிந்துவிடும் என்பதும் ஒரு தவறான நம்பிக்கை. மூலிகை மருந்துகள் அனைத்தும் பாதுகாப்பானவை என்பதும் ஒரு தவறான நம்பிக்கை. ஸோ சில மக்கள் இதெல்லாம் வந்து ஒரு தவறான நம்பிக்கையாட்டும் மனசில் ஏற்றிக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிட்னி டிசீஸ் வந்தால் எப்படி தடுப்பது, வராமல் தடுப்பது, டயபெட்டிஸை கட்டுப்படுத்துக்குள்ள வைக்கணும், பிபியை கட்டுப்படுத்துக்குள்ள வைக்கணும், உப்பை குறைக்கணும், புகைப்பிடிக்க கூடாது, உடற்பயிற்சி செய்யணும், ஆண்டுதோறும் பரிசோதனை செய்யுங்க.
ஸோ முக்கியமாக இது வச்சிங்க அப்படின்னா இந்த கிட்னி டிசீஸ் வராத பாதுகாக்கலாம். நண்பர்களே, சிறுநீரக நோய் ஆரம்பத்திலே கண்டறியப்பட்டால் பெரும்பாலான பாதிப்புகளை தடுக்க முடியும். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, உடலில் ஏற்படும் சிறிய அறிகுறிகளையும் அலட்சியம் செய்யக்கூடாது. உங்கள் சிறுநீரகங்களை பாதுகாப்பது உங்கள் வாழ்க்கையை பாதுகாப்பதற்கு சமம். ஸோ உங்கள் சிறுநீரக பாதுகாப்பு வைக்கணும். இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்சு பயனுள்ள தகவல்களை சிம்பிளாக எவ்வளோ சுருக்கி சொல்ல முடியுமோ அவ்வளோ சுருக்கி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடித்திருந்தால் அந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செய்யுங்க, என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் முன்னுரிமை. நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.